ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். நாம் தினமும் கணித வகுப்புகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? தற்பொழுது என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டி பார்த்துட்டு இருக்கோம். சரியா? கூட்டு வட்டியில் ஒரு மாடல் மட்டும் நம்ம பார்க்காம வச்சுருந்தோம். அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் பயன்படுத்தி வர கணக்குகளை பார்க்காம வச்சுருந்தோம். சரியா? அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு தகவல் நாம் தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் அப்படின்னா, எப்பயும் போல தான். சரிங்களா? இப்போ வித்தியாசத்துல 2 முறை நமக்கு இருக்கு. அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான 2 ஆண்டுக்கான வித்தியாசம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான 3 ஆண்டுக்கான வித்தியாசம். இந்த 2 மாடல் மட்டும் தான் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 ஃபார்முலா மட்டும். சரிங்களா? அதாவது 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசத்துக்கான ஃபார்முலா வந்து D = B of R/100 the whole square. சரிங்களா? D வந்து டிஃப்ரெண்ட், பி வந்து அசலு, ஆர் வந்து வட்டி வீதம். சரியா? இதுவே 3 வருஷத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா D = B of R/100 the whole square 3 plus R/100. சரிங்களா? இங்க ஸ்கொயரோ கியூபோ எதுவுமே கிடையாது, சார் போடலன்னு நினைச்சுக்காரு. சரியா? இதுதான் ஃபார்முலா. சரியா? 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன? D = B of R/100 the whole square. 3 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன? B of R/100 the whole square 3 plus R/100. சரிங்களா? பயன்படுத்தி கணக்கு போடலாமா? முதல் கணக்கு பாருங்க. ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன காண்க. சரிங்களா? 2 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலா இங்க இருக்கு. சரிங்களா? நம்ம இன்னொரு செகண்ட் ஃபார்முலா எழுதுமே. D = B of R/100 the whole square. சரிங்களா? நமக்கு டி தான் கேட்குறாங்க. அசல் எவ்வளவு? 2400. 2400. ஆர் என்ன? 5. 5/100 இன்ட்டு 5/100. சரிங்களா? 2 வருஷம்ன்றதால 2 வாட்டி எழுதியாச்சு. 2 0க்கு 2 0. 1 5 5 25 100. சரியா? 1 5 5 4 5 20. 1 4 4 6 4 24. சரிங்களா? அப்போ 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன வந்திருக்கு நமக்கு? 6. சரியா? இது பயன்படுத்தி நீங்க கணக்கு போட்டு பாருங்க. சரியா? இதுவே அசல் கொடுத்தாலும் நம்ம இதை வச்சு போட்டுடலாம். இதுவே டி கொடுத்துட்டு பி கேட்டாலுமே போட்டுடலாம். சரியா? அடுத்த கணக்கு பாருங்களேன். ரூபாய் 8000க்கு 5% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம். சரிங்களா? ஃபார்முலா அங்க இருக்கு. நம்ம எப்பயுமே தனியா எடுத்து எழுதுறது வழக்கம். கரெக்டா? B of R/100 the whole square 3 plus R/100. இங்க ஸ்கொயரோ கியூபோ எதுவுமே வராது, ஞாபகம் வச்சுக்கோ. B என்ன? 8000. சரிங்களா? R என்ன? 5. அப்போ 5/100 இன்ட்டு 5/100. சரிங்களா? R என்ன நமக்கு? 5. 300 305. 305/100. எப்படி 305 வருது தெரியுதா? 300 + 5 305/100. சரிங்களா? 3 0. சரியா? 2 0 1 0. அப்போ 1 5 5 2 5 10. சரிங்களா? 1 2 2 4 2 8. 1 4 4 25 4 100. 1 5 5 5 25. சரியா? 1 5 5 6 5 30. 1 5 5. அப்போ வித்தியாசம் நமக்கு என்ன? 61 ரூபாய். சரியா? 3 ஆண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன? 61. இதுவே வித்தியாசம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா பாத்துக்கோ. சம்டைம்ஸ் இப்படின்னு கேட்பாங்க. எப்படின்னா வித்தியாசத்தை கொடுத்துருவாங்க. இப்ப இந்த சம் பாரு. 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 6. சரி, 6 கொடுத்துட்டு அசல் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுவேன்? சரியா? இப்ப இது பாரு. இது 6. அசல் நமக்கு தெரியாது. சரியா? வட்டி விதி என்னது? 5. 5 இன்ட்டு 5/100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. பி தானே கேட்குறாங்க. மற்றெல்லாம் என்னடா கொண்டு வந்துடலாமா? என்ன வரும்? 6 1 0 2 0 3 0 4 0 25 = பி. சரிங்களா? 5 25 1 5 5 2 5 10. சரியா? மீதி 3 0 அப்படியே வந்துடும். சரிங்களா? இங்க 1 5 5 இங்க என்ன வரும்? 2 5 10 4 5 20. 2400 ரூபாய் அசல் வந்துச்சு. சரிங்களா? அவ்வளவுதான். ஃபார்முலாவை கப்புன்னு பிடிச்சிட்டு எப்படி கேட்டாலும் போடலாம். சரியா? உங்களுடைய நண்பர்கள் தமிழ்நாட்டில் நடைபெறும் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா தயங்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும்.
சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.